ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் கொஞ்சம் சரியாக இல்லை. தொண்டை கரகரப்பு, கோல்டு, ஃபீவர் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸில் சரியில்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி, இந்த வெள்ளி விலை வந்து ஒரு கடைசி, அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. நல்லா பயந்துட்டாங்க எல்லாம். இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சார் இன்னும் வந்து கீழே வருமா, இல்லை இங்கேருந்து மேலே போயிடுமா, நாங்களாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், டாப்பில் வாங்கிட்டு இருக்கோம் வெளியே, இப்போ கீழே வருமா அப்படின்ற ஒரு கேள்விகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் பார்க்குறாங்க. சார் இந்த இடத்துல வந்து கரெக்டாக எக்ஸாக்ட்லி இதுக்கு முன்னாடி வந்து விழுந்திருக்கு, எல்லாம் வந்து இங்கேருந்து விழுந்துரும் சொல்கிறாங்க. ஒரு சில வந்து விழாதுன்றாங்க. கொஞ்சம் தெளிவாக சொன்னால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுடைய ஆலோசனை இது கூட மேட்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இந்த 1979 வெள்ளி விலை ஏறினதுக்கும் வீழ்ந்ததுக்கும் காரணங்கள் இருக்குது இல்லைங்களா? தெரியல அப்படின்னா கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஹண்ட் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியை வரும். நீங்கள் அந்த டேட்டா பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த 2008 வந்து ஒரு பெரிய கிராஷ் ஆச்சு மார்க்கெட்டுங்களா. அப்போ அன்சர்டனிட்டி காரணத்தில் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில் பண்ணாங்க. ஏன்னா வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டில் வந்து நிறைய பிரச்சனைங்க ஆயிடுச்சு. அந்த இடத்துல சேம் அது சுச்சுவேஷன் தான். ஸோ அதனால் அன்சர்டனிட்டி காரணமாக விலையேறிச்சு. அப்போது வந்து நார்மல் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து வெள்ளியோட விலை வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஓகே, இது வந்து ஷேர் டிமாண்ட் பண்ணாங்க. இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2025 அந்த லெவலில் உடச்சிருச்சு. அதாவது அந்த ரெண்டு ஹையோடைய இதுவும் உடச்சிடுச்சு. உடச்சி இந்த இடத்துல வந்து மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. அதாவது ரிவர்சல் அப்படின்றப்போ நீங்கள் இந்த 5% 4% இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 to double ட்ரிபிள்க்குன்னா மேலே போயிடுச்சு. ஆனால் இந்த ஒரு கேண்டில் ரெட்டில் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷ காலங்கள் எடுத்துச்சு. இந்த லெவல் பிரேக் பண்ணுறதுக்கு 30 வருஷ காலங்கள் வந்து எடுத்துச்சு. இப்போ நம்ம இந்த 2025 வந்து பிரேக் பண்ண பார்த்திங்கன்னா வெறும் 10 வருஷத்தில் அதனோட ஹையை ரீச் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து ப்ரைஸு ரொம்ப நேரம் வந்து ரொம்ப வருஷமங்களாக வந்து அங்கேயே தான் இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் ஏற்றம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்ப என்ன சொல்லுறதுன்னா உண்மையிலே வந்து தட்டுப்பாடு வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே புரியுது. அப்போது சார் நீங்களாக இருந்தால் இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய சுச்சுவேஷன்? ஏன்னா ஆக்சுவலி நான் என்னுடைய ஸ்டாக்ஸ் இதில் இருக்குது இல்லைங்களா. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து வெளியில் இருக்குது. நானாக இருந்தால் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரைஸ் ஒரு வேளை உங்களுக்கு இங்கே சரிவு அப்படின்னா இங்கேருந்து ஒரு எம்பேட்டர் மாதிரி கீழே அந்த வரும் நிலை வந்தால் மட்டும்தான் வந்து அங்கேருந்து நம்ம வெளியே வரோம் சூழ்நிலை வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ கரெக்ஷன் வருது இல்லைங்களா. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். இது இதில் நிறைய பேர் ட்ராப் மாதிரி கீழே வந்து காமிச்சிட்டு அங்கே கீழே வரலாம். ஸோ 48,000 அந்த லெவல் வரலும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போது இந்த இடத்துல வந்து கீழே சப்போர்ட் மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் அகைன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் என்னுடைய வியூவில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே டச் ஆகிட்டு மேலே சுச்சுவேஷன் கீழே வந்து ஒஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல பேட்டர்ன் கிரியேட்டு கீழே வரும். ஸோ இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிடுவேன். நான் கிட்டத்தட்ட 48,000க்கு நான் வந்து எக்ஸிட் ஆகிடுவேன். ஓகே, சரி. இந்த இடத்துல சுச்சுவேஷன் வந்து கீழே வந்து இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஒரு ஹையரை மார்க் மேலே மூவ் ஆரம்பிச்சுன்னா அகைன் வந்து இதில் ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து கரெக்ஷன் ஏரியா. இந்த இடத்துல ப்ரைஸு 48,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்ஷன் ஏரியா. ஓகே, ஸோ நீங்கள் இடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா கூட ப்ரைஸ் வேறு இடிஎஃப்பில் வந்து வேறு மாதிரி உங்களுக்கு அங்கே காமிக்கும். உங்களுக்கு அது ஒன்றுத்தில் ஒரு 5%, 3%, 2%, 4% இப்படி முன்ன பின்ன காமிச்சிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் 2 ஹை டச்சான வேறு சுச்சுவேஷன் வேறு. ஆனால் இப்போ இந்த 3வது டைம் சுச்சுவேஷன் வேறு. ஸோ இந்த இதில் சுச்சுவேஷன் என்னென்னா மார்க்கெட் இன்னும் வந்து ஸ்டில் அகைன் வந்து ஒரு அப் மூவ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் கீழே வர சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல உண்மையிலே வந்து ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகுதா இல்லை அகைன் இன்னொரு மூவுக்காக வந்து கரெக்ஷன் கொடுக்குதா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து எக்ஸிட் ஆகலாம். 48,000 வந்து ரொம்ப முக்கியமான நம்பராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அது வரலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் டாப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றவங்க
ப்ரைஸ் வந்து 48 கீழே போகுது சார் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா அங்கே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எக்ஸிட் ஆகிடுங்க இந்த இடத்துல. ஏன்னா ப்ரைஸ் அகைன் கன்சல்டேஷன் இது கொஞ்சம் நாள் போகும், இது வந்து 2 வருஷம் 3 வருஷம் இங்கே நின்றுச்சுன்னா திரும்ப வந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் அங்கே நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 48க்கு மேலேயே சஸ்டைன் நிற்குது அப்படின்னப்போ நீங்கள் வந்து அங்கே உங்களுடைய முதலீட்டை ஹோல்ட் பண்ணலாம். இது என்னுடைய பர்சனல் சஜஷன். ஓகே, ஸோ இந்த விஷயம் தான் சொல்ல மாறிச்சு. ஜஸ்ட் இந்த வியூஸ் உங்களுக்கு ஒப்பீனியனாக என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கொடுத்து வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.